எஸ்ஐபிங்கிற கான்செப்டை எதனால இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெகுலேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் எஸ்ஐபியில் உள்ள ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படிங்கிறத இன்டெப்த்தாக பார்க்கலாம். பேசிக்கா மந்த்லி பேசிஸ்ல ரெகுலரா ஒரு அமௌண்ட்டை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவோம். இதுதான் வந்துட்டு எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய டைப் இருக்கு. மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப், மல்டி கேப், ஹைபிரிட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நமக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிற கேப்பபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து நமக்கு தேவைப்படுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட் சூஸ் பண்றீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ற 70% ஸ்மால் கேப்லயும் ரிமைனிங் இருக்கிறத மத்த ஃபண்ட்ல ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 1000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அதுல 700 ரூபீஸ் ஸ்மால் கேப்லயும் ரிமைனிங் இருக்க 200 ரூபீஸ் மிட் கேப், லார்ஜ் கேப்லன்னு ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரியும் லாங் டைம் பர்செப்ஷன்ல பாக்குறப்ப ஸ்மால் கேப்ல வந்துட்டு நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. அதே மாதிரி ரிஸ்க்குமே அதிகமா இருக்கு. இதே கம்பேர் பண்ணும்போது மிட் கேப்லயா இருக்கட்டும் இல்ல லார்ஜ் கேப்லயா இருக்கட்டும் அந்த அளவுக்கான ரிஸ்க் இல்ல. அதே டைம்ல அந்த growth ஃபேக்டரும் வந்துட்டு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நீங்க லாங் டைம்க்கு தான் பாக்குறீங்க, கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற கேப்பபிலிட்டி இருக்குன்னா ஸ்மால் கேப், மிட் கேப்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லார்ஜ் கேப் அண்ட் ஹைபிரிட்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்றதுக்கு எந்தெந்த கீ ஃபேக்டர்லாம் முக்கியம் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ப்ராப்பரா கொண்டு போறது அப்படிங்கறத கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் HDFC ஸ்மால் கேப் ஃபண்ட் சூஸ் பண்ணிருக்கேன். இதோட மணி கண்ட்ரோல் பேஜ் ஓபன் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் ப்ரௌசர்ல போயிட்டு HDFC ஸ்மால் கேப் ஃபண்ட் சூஸ் பண்ணாலே வந்துட்டு நிறைய உங்களுக்கு ரிசல்ட் வரும். அதுல மணி கண்ட்ரோல் பேஜ் நீங்க ஓபன் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணோம்னா NAVங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. 156 ரூபாயில இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த NAV வேல்யூ எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா கரண்டா வந்துட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எந்த பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொன்னா நீங்க ஒரு மந்த்லி ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா NAV வேல்யூ வந்துட்டு 100 ரூபாய் இருக்குன்னா 10 யூனிட் வந்துட்டு உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. அதே வந்துட்டு அடுத்த மாசம் நீங்க ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க பட் NAV வேல்யூ வந்துட்டு 200 ரூபாய் இருக்குன்னா 5 தான் வந்துட்டு உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. இதே தான் வந்துட்டு நீங்க செல் பண்ணும் போதும் நீங்க 100 ரூபாய் வேல்யூ இருக்கப்ப நீங்க ஒரு 1000 ரூபாய் நீங்க வித்ட்ரால் பண்றீங்கன்னா 10 யூனிட் செல் பண்ணுவாங்க. அதே அந்த NAV வேல்யூ 50 ரூபாய் இருக்கும் போது நீங்க அந்த 1000 ரூபாய் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு 20 யூனிட் செல் பண்ணி உங்களுக்கு அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க. சோ இது வந்துட்டு NAV வேல்யூ பொறுத்து எத்தனை யூனிட் செல் பண்றாங்க அப்படிங்கிறது வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தோம்னா ஃபண்ட் சைஸ்ங்கிற ஒரு காலம் இருக்கு. 33,841 கோடி வந்துட்டு இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஃபண்ட் சைஸ்ங்கிறது சிம்பிளா சொன்னா நம்ம ஒரு 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோம்னா நான் மட்டும் தான் அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னா அந்த ஃபண்ட் சைஸ் வந்துட்டு 500 ரூபாய். இதே மாதிரி நீங்க எவ்வளவு பேர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்றதா ஃபண்ட் சைஸ். இதுக்கு பக்கத்திலேயே பார்த்தோம்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிற ஒரு காலம் இருக்கும். 0.71% வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கு. இது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா உங்களோட ஃபண்ட் மேனேஜ் பண்றதுக்கு எவ்வளவு வந்துட்டு செலவாகுது அப்படிங்கறத மென்ஷன் பண்றதா இது. எல்லாத்தையுமே இருக்க மிஸ்கன்செப்ஷன் ஒரு 10 வருஷம் நீங்க எஸ்ஐபி பண்றீங்க அதை வித்ட்ரால் பண்ணும்போது இந்த 0.71% கட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. மந்த் அண்ட் மந்த் உங்களோட ஏயுஎம்ல இருந்து 0.7% அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க எடுக்கும் போது எந்த ஒரு மணி ரிடக்ஷனுமே இருக்காது. அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு இதுல எவ்வளவு கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸ்மால் கேப்னா வந்துட்டு ஒரு 70% மேல உங்களுக்கு ஸ்மால் கேப்லயும் ரிமைனிங் இருக்கதா மத்த ஃபண்ட்லயே வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்மால் கேப்ல வந்துட்டு 67.52% வந்துட்டு ஸ்மால் கேப்லயும் ரிமைனிங் இருக்கிறது மிட், லார்ஜ் கேப், மிட் கேப், தென் வந்துட்டு அதர்ஸ். சோ இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. வியூ ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எவ்வளவு கம்பெனிஸ்ல உங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நீங்க தெரியும். நீங்க சூஸ் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்ல 1000 கம்பெனிஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா எல்லா கம்பெனிஸ்லயும் ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த கம்பெனியோட வெயிட்டேஜ்க்கு தகுந்த மாதிரி தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எந்த கம்பெனியோட growth ஃபேக்டர் அதிகமா இருக்கோ அதுல வந்துட்டு அதிகமான பர்சன்டேஜும் கம்மியான பொட்டன்ஷியல் இருக்க கம்பெனில கம்மியான பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்டல்ல போயிட்டு எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கறத ஷார்ட்டா பார்க்கலாம். இதுல நீங்க டைரக்டா போனீங்கன்னா ஹோம் பேஜ்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ங்கிற ஒரு ஆப்ஷனே இருக்கும். சோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்றீங்க அப்படின்னா இதுல எவ்வளவு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறது வந்துட்டு உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு தேவைப்படுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸை மேல நீங்க சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி HDFC ஸ்மால் கேப் ஃபண்ட் நான் சூஸ் பண்ணிருக்கேன். இதுல பார்த்தோம்னா இந்த ஃபண்டோட ஹிஸ்டரி நம்ம பாத்துக்கலாம். எப்போ அப்டா இருக்கு, டவுனா இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொரு ரிவ்யூவா பாத்துக்கலாம் நம்ம கிராஃப்ல. தென் கீழே பார்த்தோம்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 1000 கொடுத்திருக்காங்க. NAV வேல்யூ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 156. அதுக்கு கீழே நம்ம ஸ்க்ரால் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ண போறோமா இல்ல மந்த்லி பேசிஸ்ல பண்ண போறோமா அப்படிங்கறத மென்ஷன் பண்ணோம். மந்த்லி பேசிஸ்லனா நம்ம மந்த் அண்ட் மந்த் நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றோம். இதே ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணா லம்சமான ஒரு கேபிட்டல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இதான் இங்க கீழே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணா அதர் இன்ஃபர்மேஷன் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது. சோ இதுல வந்துட்டு AUM ஒரு காலம் இருக்குல்ல அது வந்துட்டு ஃபண்ட் சைஸ் நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். அதுதான் வந்துட்டு இங்க AUM மென்ஷன் பண்ணிருப்பேன். அதாவது எவ்வளவு அமௌண்ட் வந்துட்டு இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்கு கீழே பார்த்தோம்னா எக்ஸிட் லோட் 1% போட்டிருக்கல. எக்ஸிட் லோட் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு SIP பண்றீங்க. நீங்க அதை வித்ட்ரால் பண்றீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயர் மட்டும் 1% உங்களுக்கு கட் பண்ணுவாங்க.
ரிமைனிங் இருக்க 4 இயர்ஸ்க்கு உங்களுக்கு எதுவுமே கட் பண்ண மாட்டாங்க. அந்த லாஸ்ட் இயர் நீங்க இன்வெஸ்ட் பண்ற 1 இயர்க்கு மட்டும் தான் கட் பண்ணுவாங்க. அதே மாரி நீங்க ஒரு 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை நீங்க வித்ட்ரால் பண்றீங்க, உடனே பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு 9 வருஷத்துக்கான எக்ஸிட் லோட் எதுவுமே இருக்காது. அந்த 1 இயர்க்கு மட்டும் எக்ஸிட் லோட் கட் பண்ணுவாங்க. அதுக்கு கீழே பார்த்தோம்னா பெருசா எதுவுமே தேவையில்ல. அதுக்கு கீழே ஸ்க்ரால் பண்றோம் அப்படின்னா டாக்ஸேஷன் பத்தி போட்டிருக்காங்க. 1 இயர்க்குள்ள நீங்க வித்ட்ரால் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு 20% வந்துட்டு ப்ராஃபிட் கெயின் டேக்ஸும், 1 இயர்க்கு மேல நீங்க பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு 12% மட்டும் கட்டினா போதும். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சதான் ஆப்வியஸா. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. நம்ம இந்த இடத்துல எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம வந்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். டிசைட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு நீங்க வந்துட்டு உங்களோட யூபிஐ இது நெட் பேங்கிங் எந்த பேமெண்ட் மெத்தடோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்துட்டு எத்தனை இயர் நீங்க வந்துட்டு கண்டினியூ பண்ற ஐடியாவில் இருக்கீங்க அப்படிங்கறது மாதிரி வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு நீங்க எஸ்ஐபி வந்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த எஸ்ஐபிங்கிற கான்செப்ட் யாருக்காக முக்கியமா வந்ததுன்னா, மந்த்லி கன்சிஸ்டன்டா உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த எஸ்ஐபி வந்துட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெகுலேட் பண்றதுக்கு மட்டும் தான் வந்துச்சு. ஸோ இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றதை விட ஈக்விட்டிஸ்ல ப்ராப்பரான ஸ்டாக்கை நீங்க சூஸ் பண்ணி அதுல நீங்க கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்றது தான் பெட்டரான ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். அப்படி பண்ண முடியல அப்படின்னா நீங்க ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க எஸ்ஐபி பண்றது பெஸ்ட். எஸ்ஐபில வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன் உங்களுக்கு 12 to 15% நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்க சூஸ் பண்ற ஃபண்ட்ல எவ்வளவு கம்பெனிஸ் இருக்கோ அது ஓவராலா எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் வந்துட்டு உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் இருக்கும். நீங்க ப்ராப்பரான ஸ்டாக்கை சூஸ் பண்ணி கரெக்டா ஆர்என்டி பண்ணி இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா 1 இயர்ல எடுக்கிற ரிட்டர்னை ஈக்விட்டிஸ்ல 1 மந்த்லயே உங்களால எடுக்க முடியும். பட் அதை கன்சிஸ்டன்டா உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அண்ட் ஆர்என்டி பண்ண முடியுமா அப்படிங்கறத யோசிச்சு நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணலாமா இல்ல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கறத டிசைட் பண்ணுங்க. இதுதான் வந்துட்டு எஸ்ஐபி பத்தின ஒரு ஷார்ட்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன். எல்லாமே சொன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் நிறைய பேருக்கு இருக்காது. ஒரு ஜென்ரலா இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா எல்லாத்த பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ராப்பரா நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலே போதும்.